வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு உங்கள் மனோ. நிறைய நண்பர்கள் அதாவது சங்கீதம் கற்றுக்க முடியாதவங்க, நல்ல பாட திறன் இருக்கிறவங்க எல்லாமே சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. மேலே பாடும்போது வாய்ஸ் எப்படி பிரைட் ஆக்கிறது, அப்புறமா இந்த நாசில் சவுண்டு எப்படி கட் பண்ணுறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ரெகுலர் ஓரளவுக்கு பாடக்கூடியவங்க எல்லாமே நீங்கள் இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதாவது யார்கிட்டாவது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு வர்ச்சுவலுக்கு கூட நீங்கள் எடுக்கலாம். அப்போ எடுக்க முடியாதவங்க, வெறும் சினிமா பாட்டு மேலே ஆசை இருக்கிறவங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணது ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது எனக்கு என்னமோ பெருசாக தெரிய வேண்டது இல்லை, எனக்கு பயன் கிடைச்சது, அதனால் அது மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். மகான்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க மாதிரி நான் கிடையாது. நான் ஏதோ ஒரு ஸ்மால் ஆர்டிஸ்ட்டு. நான் ஒரு சினிமாவை பாட்டு நம்பி வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு பாட்டு கிடைச்சது, உங்கள் ஆதரவு கிடைச்சது. அதனால் ஒரு 40 இயர்ஸில் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் எஸ்பெஷலி இந்த வாய்ஸ்க்கு சம்மந்தப்பட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுனால MS விஸ்வநாதன் சார்கிட்ட, அப்புறம் சக்கரவர்த்தி சார்கிட்ட, அதனால் எனக்கு ஸ்வரம் எழுத பழகினதுனால நான் சினிமா பாட்டு பாடும்போது மற்ற கம்போசர்ஸ் எனக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றது, ஃபஸ்ட்டு வாக்மேன் வச்சு அவங்க பாடினது ரெக்கார்ட் பண்ணி நான் ஸ்வரத்தில் எழுதுவேன். அதுக்கப்புறமா அவங்க பாடும்போதே நான் ஸ்வரம் எழுதி அது அப்படியே பாடக்கூடிய ஒரு அனுபவம் கிடைச்சது. அனுபவத்தினால்தான் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் சில நண்பர்கள் எல்லாமே இப்போது பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்படின்னா ஒரிஜினல் சாங். நீங்கள் எந்த சாங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த சாங் நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக, இல்லை உங்கள் நண்பர்களுக்காக நீங்கள் பாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரிஜினல் சாங்கோடு ட்ராவல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பல்லவி அது மனப்பாடமாகணும், லிரிக்கு டியூன் பைஹார்ட் ஆன பிறகு சரணத்துக்கு போங்க. தயவுசெய்து மைனஸ் ட்ராக்கு கரோக்கையில் ஆரம்பத்திலேயே போகாதீங்க. நீங்கள் பாட்டு முழுசாக உங்களுக்கு பைஹார்ட் ஆகணும் வித் லிரிக்கு. அது மைண்டில் நல்ல தூக்கத்தில் எழுப்பினா கூட அந்த சாங்கு ரெண்டாவது சரணம் ஃபஸ்ட் லைன் என்ன அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எந்த குரு சொல்லி கொடுக்காதது எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டு வாய்ஸஸ் சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது முழு வாய்ஸ் மேலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதில் அந்த கம்போசர் அந்த சிங்கரை என்ன பாட வச்சுருக்காரு, எங்கே ப்ரீத்திங் கேப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க, எது வரைக்கும் அவங்க சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க, சஸ்டெயின் முடிஞ்ச பிறகு எங்கே ப்ரீத் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த நுணுக்கங்களோடு நீங்கள் கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பரிபூர்ணமாக அந்த பாட்டு ஃபுல்லாக நீங்கள் பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ரெண்டர் பண்ண முடியும். ஸோ மேலே பாடும்போது சில பேர் எல்லாமே மேலே பாடும்போது சாஃப்டாக பாடக்கூடிய சில பேரெல்லாம் இருக்காங்க. நீங்கள் வீட்டில் தானே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓப்பனாக பாடுங்க. உங்கள் ரூம் லாக் பண்ணிக்கோங்க, யாருக்கும் கேட்காத அளவுக்கு. மேலே கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகட்டும், பரவாயில்லை. பட் பை ப்ராக்டிஸ் நீங்கள் எட்ட முடியாத ஒரு நோட்டு இந்த மாதிரி சாஃப்டாக பாடலாம். இது அகாரம் நல்லா வரக்கூடியவங்க எல்லாமே மேலே எல்லாம் நீங்கள் அகாரம் என்ன வருதோ அது ஓப்பன் வாய்ஸோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓப்பன் வாய்ஸோடு நீங்கள் பாட தான் அதுக்கப்புறமா நீங்கள் அது கம்ப்ரஸ் பண்ணி பாட முடியும். இது எல்லாமே நல்ல ப்ராக்டிஸ் ஆன பிறகு நான் பாடிட்டுருக்கேன் அந்த அகாரம். பட் நீங்கள் ஆரம்பத்தில் பாடும்போது நீங்கள் பிரைட்டாக பாடுங்க. எந்த சாங் இருந்தாலும் வந்துச்சுன்னா அந்த அகாரம் வந்துச்சுன்னா பிரைட்டாக பாடுங்க. அதுக்கப்புறமா கம்ப்ரஸ் பண்ணி பாட முடியும். நெக்ஸ்ட்டு எப்போவுமே மேல் நோட்டுக்கு போகும்போது
அப்படின்ற மாதிரி மூக்கில் போவாங்க சில பேர். அந்த நாசில் டோன்னு இது வரைக்கும் ஓப்பனாக போகுது, அப்படின்னு சில பேருக்கு போகும். நீங்கள் நாசில் டோனை வாயால் தான் நம்ம அது த்ரோ பண்ணணும், ப்ளோ பண்ணணும் அப்படின்றது நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் பை ப்ராக்டிஸ் கொண்டு வரணும், மைண்ட் செட் பண்ணிக்கணும். இங்கே வரும்போது மறுபடியும் ஓப்பன் ஆகிடுவாங்க சில பேர். இந்த மாதிரி ஓப்பனாக சிங்கிங் நீங்கள் பாட ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரிஜினல் சாங்கோடு சேர்ந்து டெஃபினெட்லி ஒரு 2 months, எனக்கு நான் கொஞ்சம் டைம் ஜாஸ்தி தான் சொல்கிறேன், ஒரு 2 மாதம் குறைஞ்சபட்சம் பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ரெண்டர் பண்ண முடியும் அப்படின்றது. ஆனால் டெய்லி நீங்கள் அந்த பாட்டு கேட்கணும். உங்கள் 15-20 minutes அதுக்காக ஒதுக்கி அதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஃபுல் சாங்கு கேளுங்க. எது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் கேளுங்க. அதுக்கப்புறமா அதோடு சேர்த்து ஹம் பண்ணுங்கள். 3வது வாட்டி லிரிக்கோடு பாடுங்க. 4வது வாட்டி உங்கள் வாய்ஸ் த்ரோக்கு அது டேப் ரெக்கார்டில் கேட்குறீங்கன்னா அது 4ல் இருந்ததுன்னா 5க்கு மாற்றுங்க. அப்போ என்னாகும், நீங்கள் பாடும்போது கூட அந்த சாங்கு உங்கள் செவிக்கு ஃபுல்லாக கேட்கணும். அது கேட்கும்போது என்னாகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை கரெக்ட் பண்ணிவிடும் அந்த ஒரிஜினல் சாங். நீங்கள் இந்த இடத்துல இந்த மைன்யூட் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றது அது கரெக்ட் பண்ணும். அது தெரிஞ்சுக்குங்க. பியூட்டிஃபுல்லாக ரெண்டர் பண்ணுங்கள். சந்தோஷமாக பாடுங்க. யாருக்காக இல்லை, உங்கள் சந்தோஷத்துக்காக பாடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் புது விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.